சென்னையில் மார்ச் 19 அனைத்து ஆட்டோ தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பில் வேலை நிறுத்தம். பைக் டாக்ஸியை தடை செய்ய கோரி போராட்டம். புதுச்சேரியில் குடும்ப தலைவிகளுக்கான உதவித்தொகை 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக உயர்வு. அரசு பள்ளியில் பயின்று கல்லூரி செல்லும் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் என்றும் பட்ஜெட்டில் முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் 2வது நாளாக கனமழை. கழுகுமலை, கயத்தார், கடம்பூர் பகுதிகளில் மழையால் குளிர்ச்சியான சூழல். திருவாரூர் மாவட்டத்தில் 2 நாட்களாக கனமழை. 5000 ஏக்கரில் பருத்தி சாகுபடி பாதிப்பு. நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. நெல்லை மாவட்டம் பாபநாசம் அகஸ்தியர் அருவி, மணிமுத்தார் அருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதற்காக தமிழ்நாட்டிற்கான தண்டனையே தொகுதி மறுசீரமைப்பு. திருமண நிகழ்ச்சியில் பேசிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மத்திய அரசு மீது குற்றச்சாட்டு. ஒன்றிய அரசு குடும்ப கட்டுப்பாடை வலியுறுத்தி ஜனத்தொகை அதிகமா இருக்கு, அதனால கட்டுப்படுத்தணும்னு சொல்றது ஒன்றிய அரசு. அதை வெற்றிகரமா செஞ்சு கொடுத்தது தமிழ்நாடு. அதற்காக இப்ப நம்ம தண்டிக்கப்படுறோம். வந்திருக்கக்கூடிய நீங்க அதை புரிஞ்சுக்கணும். இதுக்காக தான் டீலிமிட்டேஷன் கொண்டு வராங்க. பாஜகவின் கரு நாகராஜன் எச் ராஜாவுடன் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு. திருமண நிகழ்ச்சியில் சந்தித்து நலம் விசாரித்தார். 1 கோடி மாணவர்களில் 15 லட்சம் பேர் மட்டுமே சிபிஎஸ்இ பள்ளிகளில் படிப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம். 3ஆம் மொழியை மாணவர்கள் விரும்பவில்லை என்பதை காட்டுவதாக அறிக்கை. தமிழ்நாடு இருமொழி கொள்கையை சிறப்பாக பின்பற்றும் போது மும்மொழி கொள்கை எதற்கு? அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கேள்வி. மாநிலங்களில் அவங்களுக்கு ஒரு மொழி கொள்கை கூட ஒழுங்காக நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையில் நம்மள்கிட்ட 2 மொழியில சிறப்பா செஞ்சுட்டு இருக்க, ஆனால் நீ 3 மொழி பண்ணியே ஆகணும் கட்டாயப்படுத்தினா பாக்கி இருக்கிற இடங்களை நம்ம அளவுக்கு உயர்த்த முடியாதது என்றதனால் நம்மளை அவங்க அளவுக்கு குறைக்கணும் என்று முயற்சி செய்கிறார்களா என்ற அச்சம் உருவாகுது. தமிழ்நாட்டில் மும்மொழியில் படிப்பவர்களின் எண்ணிக்கையை அமைச்சர் அன்பில் மகேஷ் திருத்தி கூறுவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. மும்மொழி கொள்கை உள்ள பள்ளியில் தானே அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் மகன் படிக்கிறார் என்றும் கேள்வி. மகன் இந்திய குடிமகனா? முதல் கேள்வி. அமெரிக்க குடிமகனா? 2வது கேள்வி. இந்த 2 கேள்விக்கு பதில் சொல்லிட்டு உங்கள் மகன் எந்த பள்ளியில படிக்கிறான்? அப்ப உங்க மகன் 3 மொழி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளியில படிக்கிறானா? உங்களுக்கு அறிவில்லைன்னு தானே அர்த்தம். தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான கூட்டத்தில் பங்கேற்க கர்நாடக முதல்வர் சித்தராமையாவுக்கு துணை முதல்வர் டி.கே. சிவகுமாருக்கு அமைச்சர் பொன்முடி அழைப்பு. ஆந்திர முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு அழைப்பு விடுத்த அமைச்சர் ஏவ வேலு. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே இன்று திறப்பு விழா காண இருந்த சுங்கச்சாவடியை அடித்து நொறுக்கிய மக்கள். 4 வழிச்சாலை பணிகளை முடிக்காமல் சுங்கச்சாவடியை திறப்பதற்கு எதிர்ப்பு. டெல்லி எய்ம்ஸில் சிகிச்சையில் இருந்த குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் வீடு திரும்பினார். உடல்நலம் தேறிய நிலையில் வீட்டில் சில நாட்கள் ஓய்வெடுக்க மருத்துவர்கள் அறிவுரை. 22 ஆண்டுகளுக்கு முன் நடிகை சௌந்தர்யா விமான விபத்தில் உயிரிழந்தது தொடர்பாக புதிய குற்றச்சாட்டு. நடிகர் மோகன் பாபுவே காரணம் என காவல் நிலையத்தில் புகார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோவில் மாசி திருவிழா தேரோட்டம். மாட வீதிகளில் வலம் வரும் தேரினை வடம்பிடித்து இழுக்கும் பக்தர்கள்.
சென்னை துறைப்பாக்கம் அருகே மழைநீர் வடிகால் வாயில் தவறி விழுந்த 3 வயது குழந்தை உயிருக்கு ஆபத்தான நிலையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை. பாகிஸ்தானில் ரயிலுடன் கடத்தப்பட்ட பயணிகள் 400 பேரில் 155 பேர் பத்திரமாக மீட்பு. 27 பயங்கரவாதிகளை சுட்டுக் கொன்றது பாதுகாப்பு படை. நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டியது. கீழ்வேலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான கூத்தூர், நிலப்பாடி, போகூர், ஆந்தக்குடி, சிகார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காலை முதலே கனமழை பெய்தது. வழக்கமாக இந்த காலகட்டத்தில் மழை பெய்யாது என்றும் இந்த மழை வெயிலின் தாக்கத்தை தணித்து குளிர்ச்சியான சூழலை தந்துள்ளதாக பொதுமக்கள் கூறினர். அதே சமயம் மழையால் பூக்கள் உதிர்ந்து உளுந்து மற்றும் பச்சை பயிறு செடிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். உளுந்து பயிர் கூட பாதிப்பு தான். ஆனால் இப்போ தெளிச்ச பச்சை பயிருக்கும் பாதிப்பு, அதிகம் பாதிப்பு. சிலர் எடுக்காமையும் அடிக்காமையும் கிடக்கு, சிலர் முளைச்சிட்டு எல்லாம் வரப்புலேயே கிடந்து. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் 2வது நாளாக 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது. கோவில்பட்டி மற்றும் சுற்று வட்டாரங்களில் நேற்று பரவலாக மழை பெய்த நிலையில் இன்று காலை மீண்டும் கருமேகங்கள் சூழ்ந்தன. இதனைத் தொடர்ந்து பெய்த மழை 1 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்தது. கடுகுமலை, கயத்தார், கடம்பூர், எட்டயபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை கொட்டியது. ராமநாதபுரத்தில் 2வது நாளாக பல்வேறு இடங்களில் அரை மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. அச்சுந்தன் வயல், பட்டினம் காத்தான், வாளாந்தரவை, வழுதூர், பேராவூர் உள்ளிட்ட பகுதிகளில் கருமேகங்கள் சூழ்ந்து மழை பெய்தது. தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் 2 நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக சுமார் 5000 ஏக்கரிலான பருத்தி சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். பருவம் தவறிய மழையால் கடந்த குறுவை மற்றும் சம்பா சாகுபடியில் நஷ்டம் ஏற்பட்ட நிலையில் அதை ஈடு செய்யும் பொருட்டு பருத்தி சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டனர். பல இடங்களில் பருத்தி விதைத்து 5 நாட்களே ஆகக்கூடிய நிலையில் கனமழையால் வயல்களில் தண்ணீர் தேங்கி விதைகள் அனைத்தும் சேதமடைந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஏக்கருக்கு 8000 வரை செலவு செய்துள்ள நிலையில் இழப்பீடு தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். வயல் பக்கம் வந்தால் வயலில் விட்டு எங்களால் கரையேறி போகவே முடியல. அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல, அந்த அளவுக்கு நாங்கள் பாதிச்சு போயிருக்கோம். எல்லாமே பாருங்க வேறு அழுவிடுச்சு. அவ்வளோதான். முதல்ல 28ஆம் தேதி விளைஞ்ச மழையில் முதல் நடை போட்டிருந்தோம். இப்போ 2வது நடை போட்டு எல்லாம் வேறு அழுவிடுச்சு. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் 2வது நாளாக அடர்ந்த பனிமூட்டத்துடன் கூடிய லேசான சாரல் மழை பெய்தது. எதிரே வருபவர்கள் கூட தெரியாத அளவிற்கு பனிமூட்டம் நிலவியதால் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி வாகனங்கள் சென்றன. முன்னெச்சரிக்கையாக நட்சத்திர ஏரி பகுதியில் உள்ள படகு குழாம்களில் தற்காலிகமாக படகு சவாரி நிறுத்தப்பட்டது. அடர்ந்த பனிமூட்டம் விலகியதும் படகு சவாரி தொடங்கப்படும் என படகு குழாம் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக மேட்டுப்பாளையம் உதகை மலை ரயில் பாதையில் மண் சரிவு ஏற்பட்டது. ஹில்க்ரோவ் மற்றும் குன்னூர் ரயில் நிலையங்கள் இடையே ரயில் தண்டவாளத்தில் பாறை விழுந்தது. இதனால் மலை ரயில் சேவை இன்று 1 நாள் மட்டும் ரத்து செய்யப்பட்ட நிலையில் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதற்காக தமிழ்நாடு அரசிற்கு மத்திய அரசு தரும் தண்டனையே தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கை என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கத்தில் 72 ஜோடிகளுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் திருமணம் செய்து வைக்கப்பட்டது. பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய உதயநிதி ஸ்டாலின் உடனே குழந்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்றும் ஆனால் நிறைய குழந்தைகளை பெற்றுக் கொள்ளாதீர்கள் என்றும் மணமக்களுக்கு அறிவுரை வழங்கினார். இப்படி மக்கள் தொகையில் விழிப்புணர்வுடன் இருக்கும் தமிழ்நாட்டிற்கு தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் மத்திய அரசு தண்டனை வழங்குவதாக அவர் குற்றம் சாட்டினார். உடனே குழந்தை பெற்றுக்கோங்க, நிறைய பெற்றுக்காதீங்க. இப்ப அதுலயும் ஒன்றிய அரசு பார்த்துட்டு இருக்கு. அதாவது ஒன்றிய அரசு குடும்ப கட்டுப்பாடை வலியுறுத்தி ஜனத்தொகை அதிகமா இருக்கு, அதனால கட்டுப்படுத்தணும்னு சொல்றது ஒன்றிய அரசு. அதை வெற்றிகரமா செஞ்சு கொடுத்தது தமிழ்நாடு. அதற்காக இப்ப நம்ம தண்டிக்கப்படுறோம். வந்திருக்கக்கூடிய நீங்க அதை புரிஞ்சுக்கணும். இதுக்காக தான் டீலிமிட்டேஷன் கொண்டு வராங்க.